ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்குங்க. நம்ம சமுடுச்சேரி வீட்டுக்கு பாட்டி கும்பசோறு எடுத்துட்டு வராங்க. சமுடுச்சேரி பாட்டியை பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன கிளவி, உனக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? எதுக்காக மறுபடியும் மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்க? உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நீ திரும்ப திரும்ப இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இத்தனை வருஷம் நான் செய்யாத தப்புக்கு எனக்கு நீ ரொம்ப பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. இத்தனை வருஷம் என் பையனை பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, எல்லாருமே கோயில் திருவிழா வரப்போது நான் அவ்வளவு சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இருக்காங்க, நான் மட்டும் தனியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க பண்ண பாவத்துக்கு தான் எல்லா தண்டனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சரிம்மா, என் மேல தப்பு இருக்குன்னே வச்சுக்கோ, எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, என் பிள்ளைங்களுக்கு கும்பசோறு கொண்டு வந்திருக்கேன், அதையாவது நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரி, சி நிறுத்து, உன்னோட உறவே தேவையில்லைன்ற, நீ எதுக்காக என் பிள்ளைங்களுக்கு நீ கும்பசோறு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு சரி சொல்றாங்க, இங்க பாரு கிளவி, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா என் துப்பாக்கிக்கு நீ வேலை வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறத பார்த்த கார்த்தி பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன, உங்க பிள்ளைங்க கும்பசோறு சாப்பிடணும் அவ்வளவுதானே, நான் அதை எல்லாத்துக்குமே தரேன், நீங்க கவலைப்படாம இங்க இருந்து போங்க, இங்க இருந்தீங்கன்னா அத்தைக்கு கோவம் என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பாட்டியை அமுச்சு வச்சிடுறாங்க. இருந்தாலும் சமுண்டீஸ்வரி ஒரு வயசானவங்களை இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள அவமானப்படுத்தாம பேசி அமுச்சிருக்கலாம். என்ன பண்றது, அவங்க டைரக்டர் சொல்றதை தானே அவங்களும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ கோயில் திருவிழா வரப்போகுது, அதுல ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்க, அது வேற எதுவுமே இல்லை. இவ்வளவு நாள் சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை கொண்டது நம்ம தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராஜா ரகுபதி ஐயா அவங்க தான் அவங்க அம்மாவை கொண்டதா சாமுண்டீஸ்வரி தப்பா நினைச்சு இந்த குடும்பத்தை இத்தனை வருஷமா பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப என்ன கதை கொண்டு வராங்கன்னா, சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை கொண்டது சிவனாண்டியோட சித்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாத்தி கொண்டு வராங்க. சரி, இது ஒரு ட்விஸ்டாவே கொண்டு வந்திருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பா கார்த்திக் ப்ரூவ் பண்ணிடுவாரு கடைசி நேரத்துல ப்ரூவ் பண்ணா இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். அப்புறம் என்ன கதையே இருக்காதே, அப்போ கதை முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இப்பதானே நம்மளுக்கு ஒரு உண்மையவே தெரிய வச்சிருக்காங்க, சிவனாண்டியோட சித்தப்பா தான் இது மாதிரி சாமுண்டீஸ்வரியோட அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்து அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. இந்த பழிய ராஜா ரகுபதி ஐயா அவங்க மேல போட்டாங்க. அதனாலதான் இப்ப சாமுண்டீஸ்வரி அவங்க மேல செம்ம கோவமா இருந்து அவங்களோட பையனையும் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சு எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிப்பாங்க. பாட்டி தாத்தாவும் எந்த ஒரு தப்புமே செய்யல, எல்லாம் பண்ணது இந்த சிவனாண்டியோட சித்தப்பா தான். இதெல்லாம் பாக்குறப்ப சுந்தர்சி பட கதை மாதிரி தான் தெரியுது. சரி, எது எப்படியோ ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா சரிதான். ஆனா அது இப்போதைக்கு நடக்காது. நம்ம கார்த்திக் உண்மையை ப்ரூவ் பண்றதுக்கே எப்படியோ ஒரு வருஷம் இழுத்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ கோயில் திருவிழால தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு கார்த்தியை பத்தின விஷயம் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் கார்த்திக் யாரு என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் சாமுண்டீஸ்வரி கார்த்தி ரேவதி இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் வில்லியா ஆட்டம் போடுவாங்க. அதெல்லாம் ஆடி அடங்கி அதுக்கப்புறமா தான் நம்ம கார்த்திக் இந்த உண்மையவே கொண்டு வருவாங்க. இது மாதிரி சாமுண்டீஸ்வரியோட அம்மா கொலைக்கு காரணம் நம்ம தாத்தா பாட்டி கிடையாது, வேற ஒருத்தவங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நிரூபிச்சு இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ண காத்திருக்காரோ இந்த டைரக்டர் தெரியல. நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.